சோஷியல் மீடியால ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, காதுல ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு தப்பான நியூஸ பரப்பி விட்டுறாங்க. கடைசி நிமிஷத்துல தான் கேள்விப்பட்டதுனால, அவங்க உடனே ஏதாவது சிகிச்சை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்கால நேச்சுரோபதி மாரி ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி போயிருக்காங்க. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது உண்மை. ஆனா அவங்க போனது சிகிச்சை வேற எதுக்கோ தான் போனாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பழகுனதுனால நிறைய நினைவுகள் இருக்கு. தமிழ்நாட்டு கல்ச்சர் அது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு தலைவலியோ ஒரு வயிறு வலியோனா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு நம்ம எல்லாம் சுத்துறோம். பவதாரிணி அவங்களும் சொந்தமா இசை வச்சிருக்காங்க. ஹிந்தி படம் பண்ணியிருக்காங்க, தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, அதெல்லாம் போடுங்க. பவதா வெறும் இளையராஜா மகள் மட்டும் இல்லை, அவங்களும் பாடி அத்தனை பாட்டு பாடியிருக்காங்க, மற்ற இசையமைப்பாளர்கிட்ட பாடியிருக்காங்க. அதே சமயத்துல படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் நிறைய போடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுங்க. எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு ஒரு சார் வணக்கம். இன்று நம்ம இளையராஜா சாரோட மகளும் சரி பாடகருமான பவதாரணி அவங்க தவறிட்டாங்க. உங்களுக்கு அந்த செய்தி தெரிய வந்துச்சுங்களா? ஆமாம், இப்போ ஆக்சுவலாக எனக்கு இப்போ நியூசிலாண்டில் இருக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே காலையில் 10:30 மணி. ஸோ அதிகாலை ஒரு ஒரு 4:30 மணி இருக்கும். எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் குழந்தையிலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களா நாங்கள்லாம் ஒன்றா சுற்றுனது. ஸோ என்னால் அது ஆக்சுவலாக ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா இப்போதான் சமீபத்தில் கூட நாங்கள் ராஜா சார் ஷோ கோயம்புத்தூர் சென்னையெலாம் வரும்போது கூட நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம், பேசணும் எல்லாம். எங்களோட என்ன சொல்கிறது, ஃபோனில் நிறைய பேசுறது உண்டு, மெசேஜஸ் பண்ணுறது உண்டு. ஸோ எப்போ டச்சிலே இருந்தோம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் அவங்களுக்கு அந்த உடல்நிலை குறைவுங்கிறது ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம். அது என்னைக்காச்சும் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா சார்? உண்மையான செய்தி தெரியற வரைக்கும் நிறைய பேர் என்னென்னமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய கதை சொல்றாங்க. சில செய்திகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க, சிறுநீர் ப்ராப்ளம். அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க தெரியும் போதே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுவே 4th ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஸோ கடைசி நிமிஷத்துல தான் கேள்விப்பட்டதுனால அவங்க உடனே ஏதாவது சிகிச்சை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்கால அந்த நேச்சுரோபதி மாதிரி இது ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி போயிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வாரம் தான் ஆச்சா போய். ஒரு வாரம் ஆகி திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆக்சுவலா நேத்திக்கு ராஜா சார் ஷோக்காக ஸ்ரீலங்கா போய் இறங்க கூட போய் பார்த்து பேசிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். மீட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு சாயந்தரம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் சோஷியல் மீடியால ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, காதுல ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு தப்பான நியூஸை பரப்பி விட்டுறாங்க. ஸோ அது கரெக்டா இல்லையா, அது கரெக்டான நியூஸான்னு விசாரிக்காம செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாயிருது. ஸோ அவங்களுக்கு என்னன்றது கரெக்டா தெரியிற வரைக்கும் யாரும் நம்ம போட்டு குழப்பக்கூடாதுன்றது தான் ஒரு விஷயம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒருத்தவங்க இந்த இந்த பூமியை விட்டு பிரியும் போது ஆச்சும் கொஞ்சம் அவங்க நிம்மதியா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அந்த நேரத்திலையும் போட்டு இது அதுன்னு சொல்லாம அவங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியும் நாளைக்கு மருத்துவர்கள் என்னன்ற ஒரு விஷயத்த வெளியே வைக்குவாங்க. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது உண்மை. ஆனா அவங்க போனது சிகிச்சை வேற எதுக்கோ தான் போனாங்க, புற்றுநோய்க்கு தான் போனாங்க. ஸோ கேன்சர் லிவர் கேன்சர்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்காக தான் போனாங்க. அவங்க இந்த உடல்நிலை குறைவு பத்தி என்னைக்காச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா சார்? ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆக்சுவலா எங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அவங்களுக்கே ஒரு 1 or 2 months முன்னாடி தான் இது தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி 4th ஸ்டேஜ்ல இருக்குன்னு. ஸோ நான் அந்த டைம்ல எல்லாம் பிக் பாஸ்ல இருந்தேன். ஸோ அதனால எனக்கும் ரொம்ப டச் இல்லாம இருந்துச்சு. ஸோ திடீர்னு பார்த்தா நீ காலையில பார்த்தா இப்படி ஒரு நியூஸ் வரும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. காலையில இருந்து அதே யோசனையிலே இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து பழகுனதுனால நிறைய நினைவுகள் இருக்கு. நாங்கெல்லாம் ஒண்ணா விளையாடினதுல இருந்து, பாட்டு பாடினதுல இருந்து, கச்சேரி போனதுல இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கெல்லாம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து, நானு, வெங்க பிரபு, பிரேம், யுவன், கார்த்தி எல்லாரும் நாங்கெல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியா வளர்ந்தவங்க. ஏன்னா நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே எங்க அப்பாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால, ஸோ நாங்க பிறக்கும் போதே எல்லாரும் ஒண்ணா ஒரு ஃபேமிலியா குடும்பமா இருந்ததுனால அது ரொம்ப அந்த பிரிவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா காலையில இருந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு நீங்க கேட்கும்போது கூட எனக்கு ஒரு 2 hours டைம் தள்ளி தான் நான் கேட்டேன். ஏன்னா என்னால சம்டைம்ஸ் ஃபோன்ல கூட பேச முடியல. இங்கிருந்து யார்கிட்ட பேசினா கூட ஒரு மாதிரி தொண்டெல்லாம் அடிச்சுக்குது. ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்கு எங்களுக்குள்ளார. ஸோ
அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் தெரியல. எங்களுக்கு யாருக்கும் தெரியாம போச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது அது அது ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர். அது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். என்னன்னா, ஒரு தலைவலியோ, இல்ல வயிறு வலியோன்னா, ஏதோ ஒரு மாத்திரைய போட்டு நம்மலாம் சுத்துறோம். அது என்னன்றது உண்மையிலேயே தெரியாம நம்ம விட்டுர்றோம். அதையும் வந்து இது ஒரு 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 பாடமா எடுத்துக்கணும் ஆக்சுவலா. இது எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நானுமே எனக்கும் ஏதாவது ஒரு தலைவலின்னா, ஓகே ஏதாவது சும்மா ஏதோ ஒரு தலைவலி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திரைய போட்டு உட்காந்துருவோம். அந்த பொண்ணு வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சு இது வலி இதா இருந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா, 4த் ஸ்டேஜ் வரைக்கும் அத விட்டுருக்காம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா கூட காப்பாத்தியிருக்கலாம். சார், ஆனா அந்த 4த் ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு முன்னாடியே நெறைய சிம்ப்டம்ஸ்லாம் வந்திருக்குமே சார். அது கூட அவங்க வீட்ல அதுதான் சொல்லலையா சொல்றேன். சார்? நம்மளுடைய நம்மளுடைய கவனக்குறைவு தாங்க இது. நெறைய நெறைய பேர் இந்த கவனக்குறைவுனால நெறைய விஷயங்கள வந்து விட்டுர்றாங்க. இன்னைக்கு காலையில நாங்க இத பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது தான் நானும் மனைவியும் பேசிட்டு இருக்கும்போது தான், அவங்க நினைவூட்டுனாங்க. இந்த மாரி ஆனந்த கண்ணன்னு ஒரு ஹோஸ்ட் இருந்தாரு. அவரு வந்து திடீர்னு தான் அவரும் கேன்சர்ல இறந்து போனாரு. அவருக்கும் இதே மாரி தான். அவரும் வயிறு வலி இது மாரிலாம் இருந்திருக்கு. சரி ஏதோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்திருக்காரு. கடைசி நிமிஷத்துல அவருக்கு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் அவரு இறந்துட்டாரு சீக்கிரமா. ஸோ அதுதான் நம்ம வருமுன் காப்போம்ன்றத விட, அது கரெக்ட்டா தற்காப்போட இருக்கிறது வந்து ப்ரிகாஷன்ஸா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே அது பொருந்தும். பட் இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு வந்து அவ்வளோ நினைவுகள் இருக்கு. அழகான நினைவுகள்லாம் இருக்கு அப்படின்னு. ஒருத்தங்க நம்மள விட்டு தவறும்போது, அவங்க கிட்ட உள்ள அந்த நினைவுகள் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சமர்ப்பணமா வைக்க முடியும். அது சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? எனக்கு வந்து ஏன்னா நாங்க சின்ன வயசுலயே எல்லாம் ஒண்ணா வளர்ந்தனால நெறைய அவங்க வீட்ல நவராத்திரி கொலு வைப்பாங்க. ஸோ அந்த கொலுவுலலாம் நாங்க இருப்போம். தீபாவளினா அங்க தான் இருப்போம். ஏன்னா தீபாவளிக்கு வந்து அம் எ நான் நான் வந்து ராஜா சார்ன்னு கூப்பிட மாட்டேன். வெளியில தான் ராஜா சார் கூப்பிடுறோம். நாங்கலாம் ராஜா மாமா, அமர் மாமான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ ராஜா மாமா வீட்டுக்கு போம்போதெல்லாம் வந்து அ அவங்க அம்மா நாங்க வந்து அம்மம்மான்னு சொல்லுவோம். அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் இருந்தாங்கன்னா, எங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு இன்னும் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு குடுக்குறது, எல்லாமே செய்வாங்க. அந்த மாரி நினைவுகள்லாம் வந்து ரொம்ப பசுமையா அப்படியே இருக்கு இன்னும். எ இன்னும் கூட பவதா இல்லன்னு யோசிக்கவே முடியல எங்க யாருக்குமே. இன்னைக்கு காலையில கூட நான் பிரபுக்கு ட்ரை பண்ணேன். அவன் வந்து நெனைக்கிறேன் மலேசியால இருந்து வந்து போயிட்டு இருக்கான். ஸோ யுவனுக்கும் ட்ரை பண்ணேன். எல்லாருமே ஒரு மாரி இடிஞ்சு போய் தான் இருக்காங்க. இன்ஃபாக்ட் ஆர்டி பாஸ்கர் அவருடைய ம மகள் வாசுகி தான் ரொம்ப க்ளோஸ். பவதாவும், வாசுகியும் தான் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க 2 பேரும் இப்ப எங்களுக்கு அடுத்து என்னன்னா, இப்ப வாசுகி எப்படி வந்து இருப்பா அப்படின்னு ரொம்ப இது நாங்க ஃபோன்ல பேசினேன். அவளுக்கு பேச முடியல. நான் நாளைக்கு பேசணும்ப்பா, நாளைக்கு பேசணும்ப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். ஏன்னா முடியல. ஏன்னா 47 வயசு வந்து ஒரு வயசு கிடையாது. அ 47 வயசுல இந்த மாரி ஒரு நடக்குதுன்னா, அது வந்து அத வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னன்னே சொல்ல முடியல அத. நம்ம இது இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாது. அது வந்து ஒரு எதிரியா இருந்தாலும் நம்ம அந்த மாரி வரவே கூடாது. கண்டிப்பா, கண்டிப்பா சார். கடைசியா பவதாரணி மேம்ட்ட எப்ப சார் பேசுனீங்க? நாங்க நெறைய பேசுவோங்க. நான் ஆக்சுவலா ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் இப்ப பிக் பாஸ் டைம்க்குலாம் இல்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6, 7 மந்த்ஸ் இருக்கும். அந்த டைம்ல நான் வந்து பேசி நாங்க மெசேஜ் பண்ணி எல்லாம் பேசியிருந்தோம். ஆக்சுவலா மீட் பண்ண வேண்டியது. லாஸ்ட் ட்ரிப் நான் வந்து சென்னை போயிருந்தப்போ மீட் பண்ண வேண்டியது. ஆனா மீட் பண்ணாம முடியாம போயிடுச்சு. அப்ப அவசர ம். அவசரமா கிளம்பிட்டோம். அதுதான். என்ன அது ஒரு வருத்தம் இருக்கு. என்னடா ஆச்சு கடைசில ஒரு நாள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு. ஆனா பட் என்ன நெறைய மெமரீஸ் இருக்குங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க நம்மள விட்டு பிரியறாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த மெமரீஸ் வந்து இப்போ ஒரு அப்பாவோ, இல்ல பாலு அங்கிளோ எப்படி பாடல்கள வந்து மெமரீஸா குடுத்துருக்காங்களோ, அது மாரி பவதாவும் நெறைய பாடல்கள குடுத்துருக்கு. ம். ஸோ அந்த பாடல்கள கேட்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட குரல புடிச்சவங்களும் இருப்பாங்க. ஆ ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நெறைய அவங்களும் நெறைய சாதனைகளும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வெறுமனே இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு அட்ரஸ் தானே தவிர, பட் சொந்தமான ஒரு செயல்லயும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பவதாரிணி அவங்களும் சொந்தமா இசை வச்சிருக்காங்க. ஹிந்தி படம் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ் படம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் போடுங்க. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து எங்க எல்லாருக்குமே எங்களுடைய தகப்பனார்களுடைய அட்ரஸ் இருக்கு. இல்லன்னு சொல்லல. பட் அதுதான் கன்ஃபார்ம் பெர்மனன்ட் அட்ரஸாவே ஆக்கிர்றாங்க. பட் நாங்களும் சில விஷயங்கள் செய்றோன்றது வந்து அதையும் நீங்க சொல்லணும். ஏன்னா, இப்ப பவதா வந்து வெறும் இளையராஜா மகள் மட்டும் இல்ல. அவங்களும் பாடி அத்தன பாட்டு பாடியிருக்காங்க. மத்த இசையமைப்பாளர்கிட்ட பாடியிருக்கிறாங்க. அதே சமயத்துல படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும். ஸோ அத பத்திலாம் நீங்க கொஞ்சம் நெறைய போடுங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் போடுங்க. அண்ட் எனக்கு என்ன ரொம்ப மனசுக்கு ஒரு விஷயம் என்ன எப்பவுமே க்ளோஸ் டூ மை ஹார்ட்ன்னு சொல்லணும்னா, என்னுடைய முதல்
டூயட் பாடல் வந்து நான் வந்து பவதாவோட தான் பாடினேன். ஆக்சுவலா பூஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு படம், வெங்கட் பிரபு வந்து அது ஹீரோ நடிச்சிருந்தா, படம் வெளியாகல. பட் அந்த பாடல்கள்லாம் வந்து ஸ்பாட்டிஃபைலலாம் இருக்கும். அந்த பாட்டு தான் நானும் பவதாவும் சேர்ந்து பாடின முதல், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சாங் ரெண்டு டூயட்டா பாடினது. ஸோ அப்படி சொல்லலாம், என்னோட ஃபர்ஸ்ட் டூயட் வந்து பவதாவோட தான் இருந்துச்சு அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்லலாம். அது வந்து நான் யாருக்குமே சொல்லல. இது நான் இன்னைக்கு காலையில மனைவி கிட்ட சொல்லும்போது தான், ஓ அப்படியா அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தான் இப்போ முதல் முறையாக வெளியில சொல்றேன். அந்த பாடல் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டூயட் சாங். ஸோ அதை எப்போ எனக்கு வந்து ஒரு இப்போ அது ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்டுன்றதை விட ஃபேமிலி தான். ஸோ நாங்கெல்லாம் ஒரு சகோதரர்கள் சகோதரிகளாக தான் பழகி இருக்கிறோமே தவிர எங்களுக்கு வந்து அது ஃப்ரெண்டுன்ற ஒரு டிஸ்டன்ஸ் கூட கிடையாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் க்ளோஸாக இருந்திருக்கோம். ஸோ ஜாலியாக சண்டை போடுவோம், பேசுவோம். தீபாவளி டைமில் போய் உட்காந்து பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் செய்வோம். கார்த்திக் ராஜாலாம் பட்டாசு வெடிச்சிட்டு கையெல்லாம் சுட்டுக்கிட்டு ஒரு வருஷமோ நாங்கள் இதெல்லாம் அதெல்லாம் நினைவுகள் நிறைய வருது. போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அது அப்படியே ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. மறக்க முடியல. இந்த ஒரு நேரம் ஒதுக்கி இந்த நேரத்துல எங்களுக்கு நன்றி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.